ஒன்னும் ஆகல. மயங்கிட்டாலே கொடுக்கற. முதல்ல எங்க கை தாவத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ மயங்குவியா, சரியா? பாரு, நீ சீக்கிரம் இங்க இருந்து போயிடு, இல்லனா உன்னை கட் பண்ணி கறியாக்கி காரம் போட்டு சாப்பிடுவேன். பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. இங்க பாரு, இது எல்லாம் அவனோட. வாழ்க்கையே விசித்திரமா இருக்குல்லப்பா. கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. Oh come on, முழு மனசோட செயல்பட்டா கண்டிப்பா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும். மூடிட்டு வாங்க. நல்லா வாய் கிழிய பேசுவான். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. நிறுத்துங்க, குழந்தைங்க மாதிரி சண்டை போடாதீங்க. நீ வாயை மூடு. என்னது இதெல்லாம்? இத சாப்பிடுறதுக்கு நமக்கு சுடு தண்ணி தேவையே. கேக்கல. என்ன சரி இப்படிதான் போறேன்னு நடுவுல தான் கூட்டிட்டு போனாரு. நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க, என் காதுல இருந்து ரத்தம் வரும். இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்கணும். சக்குரா, நான் பயன்படுத்துற அதே ஷாம்புவை தானே நீயும் பயன்படுத்துற. சர்வை பண்றதுக்கு இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ரூல். உங்களுக்கான ஃபுட்டை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். கடையிலேயே சாப்பாடு வாங்கிட்டு போறதுலாம் சீட்டிங். இப்போ எப்படி போறது? தூங்கல பவு பவு. ஊருக்குள்ள போய் என்னால முடிஞ்ச சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவரு நிஜமாவே ரொம்ப நல்லவர்ல. உண்மை என்னன்னா சாக்குரா, உன்னை ஏமாத்துறது ரொம்ப சுலபம் தெரியுமா? புரியலையா? ககாஷி சென்சையோடைய உண்மையான முகம். இப்படி பயமுறுத்துற. ஒருவேளை அவருக்கு வித்தியாசமான உதடுகள் இருந்தா இல்ல பற்கள் வித்தியாசமாக இருந்தா பற்கள். அடேங்கப்பா, இத போட்டுக்கிட்டு ஊரு முழுக்க சுத்தினா எல்லாரும் கிறுக்கு பையன் தானே சொல்லுவாங்க. முட்டாள்தனமா இருக்கு. அவங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? என்னுடைய வயசுதான். அடடா, அப்ப கிளவிய தேடி போறோமா? நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியல நினைக்கிறேன். நீங்க மோசமானவர்னு எனக்கு தெரியும். கொண்ட தி மாஸ்டர் ஜிராயா. ஆமா, என்ன பத்தி தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.